தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியை பற்றி நிறைய நபர்கள் வரையறைகளை எழுதி வச்சிருக்கிறாங்க. த டெஃபினேஷன் ஆஃப் ஹோலி மேஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எழுதி வச்சிருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் ஆகிருதம்மாள் தன்னுடைய டைரியில் இந்த பூசையை பற்றி ரெண்டு லைன் தான் எழுதியிருக்கிறாங்க. ரொம்ப இஃபெக்டிவான வார்த்தைகள். அவர்கள் சொல்வது, திருப்பலி என்பது ரத்தம் சிந்தா கல்வாரி பலி. ரெண்டு வார்த்தை பாருங்களேன், ரத்தம் சிந்தா கல்வாரி பலி என்று சொல்லி. நமக்கு தெரியும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே லூகாஸ் 23:33 ரத்தம் சிந்தி பாடுபட்டார். அந்த கல்வாரியினுடைய கூறுபாடுகள் அத்தனையுமே இந்த தெய்வீக திருப்பலில் அடங்கி இருக்கிறது, எக்ஸெப்ட் த ஷெட்டிங் ஆஃப் த ஹோலி பிளட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேரிப்பட்ட உன்னதமான திருப்பலிக்கு ஒன்று தேவை என்று ஆகிருதம்மாள் சொல்லுவாங்க. என்ன அந்த ஒன்று? மனசாட்சி. மனசாட்சி இல்லாமல், மனசாட்சிக்கு எதிராக செய்த தவறுகளை நினைக்காமல், மனம் வருந்தாமல் திருப்பலில் நீங்களும் பங்கெடுக்க முடியாது, குருக்களாகி நாங்களும் நிறைவேற்ற முடியாது என்று சொல்லுவார்கள். லூகாஸ் 15:20 அந்த ஊதாரி மைந்தன் மனசாட்சிக்கு எதிராக தகப்பன் செஞ்ச எல்லா தப்பையும் உணர்ந்து எழுந்து வந்தபோது மன்னிப்பு கொடுக்கப்படுகிறது. ஒரு நிமிடம் கண்களை மூடுவோமா ப்ளீஸ்? எல்லாரும் கண்களை மூடி கரங்களை கூப்பி, கையை கட்டாதீங்க, தயவு செய்து கை கட்டாதீங்க. இந்த திருப்பலியில் உன்னுடைய குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம். கடவுள் இறங்கி வந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும். மனசாட்சிக்கு எதிராக செஞ்ச எல்லா தப்பையும் நினைத்து ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். யோபு 11:11 சொல்லுகிறது, ஐ லீஸ்ட் பாதர்ட் அபவுட் யுவர் சின். உன்னுடைய பாவத்தை நான் ஒரு பெரிய பொருட்டாக பார்க்கறதில்லை என்று சொல்லி நான் மன்னிப்பு கேட்போம். இறைவா, நான் பாவி சுவாமி, இந்த திருப்பலியில் உண்மையாய் நான் பங்கெடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் யாவரும் சேர்ந்து ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவை இரக்கமாயிரும் என்று சொல்லி கண்ணை மூடி உணர்ந்து பாடுவோம். அந்த இரக்கத்திற்காக, கடவுளுடைய அந்த மர்சிக்காக நாம் உணர்ந்து ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவை இரக்கமாயிரும் என்று சொல்லி பாடி ஜெபிப்போம். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஜெபிப்போமாக. அனைத்தையும் படைத்தாளும் இறைவா, எங்கள் ஆண்டவரின் பிறப்பு விழாவை மிகுந்த ஆர்வத்துடன் எதிர்பார்த்திருக்கிறோம் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். நாங்கள் மீட்பின் ஆழ்ந்த மகிழ்ச்சி உயிர்த்துணரவும்
அதே மகிழ்ச்சியோடு மாண்புமிக்க விழாவினை சிறப்பிக்கவும் வரமருளுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாகி உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். கடவுளே வந்து உங்களை விடுவிப்பார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 35, இறை வார்த்தைகள் 1-6 மற்றும் 10 முடிய. அந்நாட்களில் பாலை நிலமும் பால்வழியும் அகமகிழும். பொட்டல் நிலம் அக்களிப்படைந்து லீலி போல் பூத்து குலுங்கும். அது வளமாய் பூத்து குலுங்கி மகிழ்ந்து பாடி களிப்படியும். லெபனோனின் எழில் அதற்கு அளிக்கப்படும். கர்மேல் சாரோனின் மேன்மை அதில் ஒளிரும். ஆண்டவரின் மாட்சியும் நம் கடவுளின் பெருமையும் அவர்கள் காண்பார்கள். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடம் கொள்ளுங்கள், அஞ்சாது இருங்கள். இதோ உங்கள் கடவுள் பழி தீர்க்க வருவார். அநீதிக்கு பழி வாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார். அப்பொழுது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும். அப்பொழுது கால் ஊனமுற்றோர் மான் போல் துள்ளி குதிப்பேன், வாய் பேசுவதோர் மகிழ்ந்து பாடுவேன். ஆண்டவரால் விடுவிக்கப்பட்டோர் திரும்பி வருவர், மகிழ்ந்து பாடிக்கொண்டே சீயோனுக்கு வருவேன். அவர்கள் முகம் என்றும் உள்ள மகிழ்ச்சியால் மலர்ந்திருக்கும். அவர்கள் மகிழ்ச்சியும் பூரிப்பும் அடைவார்கள், துன்பமும் துயரமும் பறந்தோடும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
12ஆம் வாசகம். உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள், ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கி வந்துவிட்டது. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, அருள் வசனங்கள் 7 முதல் 10 வரை. சகோதரர் சகோதரிகளே, ஆண்டவரின் வருகை வரை பொறுமையோடு இருங்கள். பயிரிடுபவரை பாருங்கள், அவர் நிலத்தின் நல்ல விளைச்சலை எதிர்பார்த்து முன்மாறியும் பின்மாறியும் பொழியுமளவும் பொறுமையோடு காத்திருக்கிறார். நீங்களும் பொறுமையோடு இருங்கள். உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள், ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கி வந்துவிட்டது. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகாதவாறு ஒருவர் மற்றவருக்கு எதிராக முறையிடாதீர்கள். இதோ நடுவர் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறார். அன்பர்களே, நீங்கள் துன்பத்தை தாங்குவதிலும் பொறுமையை கடைபிடிப்பதிலும் ஆண்டவரின் பெயரில் பேசிய இறைவாக்கினரை உங்களுக்கு மாதிரியாக கொள்ளுங்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவரில் என்றும் அகமகிழுங்கள். மீண்டும் சொல்கிறேன், அகமகிழுங்கள், ஏனெனில் ஆண்டவர் அண்மையில் உள்ளார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை சொற்றொடர்கள் 2 முதல் 11 முடிய. அக்காலத்தில் யோவான் சிறையில் இருந்தபோது மெஸ்ஸியாவின் செயல்களை பற்றி கேள்வியுற்று தம் சீடர்களை அவரிடம் அனுப்பினார். அவர்கள் மூலமாக வரவிருப்பவர் நீர்தாமா அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்று கேட்டார். அதற்கு இயேசு மறுமொழியாக, நீங்கள் கேட்பவற்றையும் காண்பவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள். பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர், தொழுநோயாளர் நலமடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், இறந்தோர் உயிர் பெற்று எழுகின்றனர், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர் என்றார்.
அவர்கள் திரும்பி சென்றபோது இயேசு மக்கள் கூட்டத்திடம் யோவானை பற்றி பேசத் தொடங்கினார். நீங்கள் எதை பார்க்க பாலை நிலத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையா? இல்லையேல் யாரை பார்க்க போனீர்கள்? மெல்லிய ஆடை அணிந்த ஒரு மனிதரையா? இதோ மெல்லிய ஆடை அணிந்தோர் அரச மாளிகையில் இருக்கின்றனர். பின்னர் யாரைத்தான் பார்க்க போனீர்கள்? இறைவாக்கினரையா? ஆம், இறைவாக்கினரை விட மேலானவரையே என நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோ நான் என் தூதனை உமக்கு முன் அனுப்புகிறேன். அவர் உமக்கு முன் உமது வழியை ஆயத்தம் செய்வார் என்று இவரை பற்றித்தான் மறைநூலில் எழுதியுள்ளது. மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசில் மிகச் சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. பாசத்திற்குரிய தேவ பிள்ளைகளே, 1910 யுகோஸ்லேவியாவிலே பிறந்து கல்கத்தாவை கலக்கின ஒரு பெண்மணி அப்படின்னு நம்ம மைண்டில் யார் வர்றது? அன்னை தெரேசா. அவங்களுடைய புடவை கலரு உங்களுக்கு தெரியும், ஒயிட் கலரு வித் ப்ளூ பார்டர். அது பாருங்க, இந்த கல்கத்தாவை ரோடு குற்றாங்க பாருங்க, அவங்களுடைய யூனிஃபார்மா சீருடை. இப்போ ஸ்கூல்ஸுக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் வச்சுருக்காங்க, ஒரு கலர் புடவைய. அந்த கலர் புடவைய தன்னுடைய சபைக்கு ஒரு புடவையாக எடுத்து பல காரியங்கள் செஞ்சாங்க. ஒரே ஒரு நிகழ்ச்சி மட்டும் என் மனதை தொட்டதை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஒரு முறை அவர்கள் காரில் பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. டிரைவர் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறார். வழக்கமாக அவங்க செய்கிற மாதிரியே இந்த ஜபமாலை எடுத்து சொல்லிக்கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல பார்க்கும் பொழுது ஒரு சாக்கடையை பார்க்குறாங்க. பயங்கர மோசமான ஒரு சாக்கடை, அசிங்கம் நிறைஞ்ச ஒரு சாக்கடை. அதில் நல்லா கவனிக்கணும், 1.5 மாதம் கை குழந்தை, 1.5 மாதம் சின்ன பாப்பா குப்புற படுத்து கடந்தான் அந்த சாக்கடையில். ஒரு தாய் பெத்தெடுத்துட்டு தூக்கி போட்டு போயிட்டான். உடம்புல ஃபுல்லாக தொழுநோய், இங்கே இங்கே அங்கே அங்கங்கே புண்ணோட சீலும் வழிந்து கொண்டு இருக்கிறது. இந்த குட்டி பாப்பா என்ன பண்ணிச்சான், தன் கையை எடுத்து பின்னாடி இப்படி வச்சு இப்படி ஒரு தேய்ச்சிருக்கிறது. எதற்கு? அரிப்பு தாங்க முடியலன்னு தேய்ச்சிருக்கிறது. உடனே பக்கத்தில் இருந்த அவங்க அண்ணன், ஐயோ பாப்பாவுக்கு அரிப்புன்னு சொல்லி ஓடி போய் ஒரு கொட்டாங்குச்சை எடுத்துட்டு வந்து அந்த குழந்தைய தேய்ச்சி விட்டுருக்குறான். அந்த புண்ணோட என்ன ஆயிருக்கும்? புண்ணு பிஞ்சு சீலோட அப்படியே அந்த ரத்தத்தோட வழிந்து கொண்டு இருக்கிறது. இதை பார்த்த உடனே அன்னை தெரேசா அந்த டிரைவர்கிட்ட சொன்னாங்களாம், ஸ்டாப் த கார், நிறுத்துப்பா வண்டி நிறுத்திட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் that she did was she removed her slipper. காலில் இருந்த செருப்பை கழட்டி போட்டாங்க. செகண்ட், she walked on the ditch, அந்த சாக்கடையில் நடந்து போகிறாங்க. தேர்ட், she just knelt before the baby. பாப்பாவுக்கு பக்கத்தில் முட்டி போடுறாங்க, செருப்பை கழட்டி போடுறாங்க, நடந்து போகிறாங்க. பாப்பாவுக்கு பக்கத்தில் அந்த சாக்கடையில் பாப்பாவுக்கு பக்கத்தில் முட்டி போடுறாங்க. நாலாவது என்னங்க செஞ்சுருப்பாங்க? அந்த குழந்தையை தூக்கியிருப்பாங்க. அப்படிதான் நானும் நினைத்தேன். ஆனால் அப்படி செய்யவில்லை. மாறாக ஏற்கனவே அந்த அம்மா கூணு, இப்படி நேரம் நிற்க முடியாது, இப்படி கூனில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக குனிஞ்சு அந்த காயத்தை முத்தம் கொடுத்துட்டு சொன்னாங்களாம், ஐ ஆம் சீயிங் கிரைஸ்ட் wounds in this baby's wounds. இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த காயத்தை இந்த குழந்தையின் காயத்தில் நான் பார்க்கிறேன் என்று சொல்லி கரங்களை சத்தமாய் தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். நான் இந்த இடத்துல இயேசுவினுடைய அந்த காயத்தை பார்க்கிறேன் என்று சொல்லி அவங்களிடம் கேட்ட ஒரு கேள்வி என்னன்னா, யூ ஆர் டூயிங் வண்டர்ஃபுல் சர்வீஸ் இன் கல்கட்டா, நல்லா செய்றீங்க பக்காவா, யார் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது, யாரை பார்த்து நீங்கள் செய்கிறீங்க என்று சொன்ன உடனே, பெற்றோர்கள் கவனிங்கள், மாதாவை காட்டவில்லை, புனிதர்களை காட்டவில்லை, ஈவன் இயேசுவை காட்டவில்லை, அவங்க காட்டினது தன்னுடைய அம்மா அப்பாவை.
இவங்கனால தான் நான் இந்த அளவுக்கு பணி செய்து கொண்டிருக்கிறேன். எப்படி என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னும் போது ஒரு இதை சொல்கிறாங்க. என்னன்னா, அவங்களும் அவங்களோட கூட பிறந்த அந்த 3-4 பேரும் பெற்றோர்களும் வீட்டை விட்டு வெளியில் போகும்பொழுது என்ன பண்ணுவாங்களாம், அவங்க அம்மா வந்து அப்பா வீடை பூட்டுவாராம். அப்பா வீடை பூட்டும் பொழுது அவங்க அம்மா என்ன செய்வாங்களாம், ஒரு கர்ச்சிப்பை எடுத்து கர்ச்சிப்புக்குள்ளே 10 பைசா, 20 பைசா, 5 பைசா, 50 பைசா என்று சொல்லி சில்லற காசுங்களை கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் அதில் போட்டு ஒரு கட்டு கட்டி அந்த பக்கத்தில் இருக்கிற செடியில் மாட்டி வச்சுட்டு போவாங்களாம். இந்த செடியில் மாட்டி வச்சுட்டு போன உடனே பிச்சைக்காரங்க யாராவது வந்தாங்கன்னா, ஐயோ வீடு பூட்டி இருக்குதே, ஒன்று இன்னைக்கு காசு இல்லைன்னு சொல்லி நினைக்கக்கூடாதுன்ட்டு அவங்களும் பாருங்கள், பிச்சைக்காரங்களும் வந்தாங்கன்னா அந்த மாட்டிகிட்டு இருக்கிற அந்த கர்ச்சிப்லேருந்து எடுத்து ஒரு காசு தான் எடுப்பாங்களாம். ஏதாவது 50 பைசா, ₹1 ஏதோ ஒன்று மட்டும் எடுத்துட்டு திரும்பி அதை அங்கே வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்களாம். தோபித்து 4:8 சொல்லுகிறது, என்னால் முடிந்ததை நான் பிறருக்கு செய்கிறேன், அவ்வாறு செய்வதை கடவுள் குறித்து வைக்கிறார். நீதிமொழி 19:17 சொல்லுகிறது, நாம் செய்கிற அந்த தர்மத்தை குறித்து வைக்கிறது. அன்னை தெரேசா சொல்லுகிறார்கள், என் பெற்றோர்கள் செய்த இந்த தர்மத்தையும் தானத்தையும் பார்த்து நான் என்னால் முடிந்ததை செய்கிறேன் என்று சொல்லி. அவங்களுடைய மோட்டோ என்ன தெரியுங்களா? எதற்காக தெரியுமா பாடுபட்டாங்க? அவ்வளோ தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு, மனிதர்கள் வாழும் பொழுது தான் மகிழ்ச்சியாக இல்லாமல் இருக்கிறார்கள், இறக்கும் பொழுதாவது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதான் அவங்களுடைய ஏமே. when they leave sometimes they don't have peace of mind, at least they can get peace of mind when they die. இறக்கும் போதாவது அவங்களுக்கு அந்த பீஸ் ஆஃப் மைண்டு, மகிழ்ச்சி கிடைக்கட்டும் தான் நான் பாடுபடுகிறேன் என்று சொல்லி. இன்றைக்கு முன்னுரையில் ஃபாதர் ஒரு அழகான வார்த்தை சொன்னார். இந்த 3வது திருவருகை காலத்திலே மகிழ்ச்சியின் ஞாயிறு, மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்லி தான் கடவுள் மனிதராக உருவெடுத்தார் என்று சொல்லி. நம்ம எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், ஆசீர்வாதத்தோடு இருக்கணும்னு சொல்லி தான் கடவுள் மனிதனாக உருவெடுத்தார். அல்ஃபோன்ஸ் அம்மாவுடைய வாழ்க்கை பாருங்கள். 13 வயது நடக்கிறது. அவங்க அப்பா கூப்பிடுறார், திருமணம் செய்யணும், நாளைக்கு நீ வா, நிறையா பேர் மாப்பிள்ளைங்க வருவாங்க, அவங்கள யாராவது ஒருத்தரை கை காட்டு, அவங்கள நான் திருமணம் செய்து வைக்கிறேன். எவ்வளோ கெஞ்சுறாங்கப்பா. உசையா 2:20 சொல்கிற மாதிரி, நான் ஏற்கனவே மன ஒப்பந்தம் செய்யப்பட்டவள்ப்பா கடவுளோட, எனக்கு இந்த உலக வாழ்க்கை வேண்டாம், மரியாதையை நாளைக்கு வா, யாராவது ஒருத்தரை எடுத்துக்கோ. அடுத்த நாள் வராங்க, மாப்பிள்ளைங்க நிற்கிறாங்க. அவங்கள்ட்ட அல்ஃபோன்ஸ் அம்மா கெஞ்சினாங்க, அப்பா இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் இரவு நேரம் கொடுங்கள், நாளைக்கு காலையில் கட்டாயமாக அவங்கள யாராவது நான் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி. அவருடைய வரலாறு என்ன திரும்ப சொல்லுகிறது? அன்று இரவு எரிந்து கொண்டிருக்கிற நெருப்பில் கெரோசினை ஊற்றி திகு 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 திகுன்னு எரிய வச்சு தன்னுடைய முகத்தை காட்டினார்களாம். உடம்பெல்லாம் வெந்துருச்சு. இதாங்க அவங்க சோ பியூட்டிஃபுல் என்று சொல்லப்படும், ரொம்ப அழகானவங்களாம். அப்பேரிப்பட்டவர்கள் இப்படி எரிந்த உடனே அடுத்த நாள் வந்தோன்னா அத்துணை பேரும் சொன்னாங்களாம், we don't want you, எங்களுக்கு நீ தேவையில்லை என்று சொல்லி. அழகுக்காக வந்தவர்கள். அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 2 சாமுவேல் 24:14 சொல்கிற மாதிரி, நான் மனுஷனுடைய கரங்களில் விழல, ஆண்டவருடைய கரங்களில் விழுகிறேன், ஆண்டவர் என்னை பார்த்து கொள்வார் என்று சொல்லி. கரங்களை சத்தமாய் தட்டி ஒப்பு கொடுங்க. ஆக அவங்க வாழ்க்கையிலும் பாருங்கள், இதை நம்ம கடைபிடிப்பதற்காக நான் சொல்லுகிறேன். சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருப்பதற்காக பெட்டை விட்டு, அல்ஃபோன்ஸ் அம்மா பெட்டை விட்டு எந்திரிச்ச உடனே இவ்வாறு ப்ரேயர் பண்ணுவாங்களாம். லார்ட், ஐ எம் நாட் ஆஸ்கிங் நாட் டு கிவ் மீ த கிராசஸ், சிலுவை வேண்டான்னு சொல்லி ஜெபிக்கவில்லை, மாறாக கிவ் மீ த ஸ்ட்ரென்த் டு கேரி த கிராஸ், சிலுவையை தாங்கக்கூடிய சக்தி எனக்கு கொடு என்று சொல்லி அவர்கள் ஜெபிப்பார்களாம். ஆக அவங்களும் பார்த்தீங்கன்னா கடைசி வரை தன்னுடைய வாழ்க்கையும் சரி, மற்றவர்களுக்கும் சந்தோஷமாக கடவுளுடைய பாதத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி செய்தார்களாம். எசேக்கியேல் 43:12 சொல்லுகிறது, கடவுள் ஒரு ஆயனாக இருக்கிறார். சங்கீதம் 23:1 அதையே சொல்லுகிறது. அந்த காலத்தில் ரொம்ப அருமையாக இருக்கும், நல்ல கவனிங்க. அந்த காலத்தில் ஆயன் என்பவன் ஒரு ஸ்டாஃப், ஒரு குச்சி ஒன்று வச்சிருப்பான். அந்த குச்சி இங்கே மேலே நல்லா இப்படி மடங்கி இருக்கும், மேலே இப்படி மடங்கி இருக்கும். இங்கே கீழே இவ்வளோ குண்டா ஒன்று இருக்கும், இவ்வளோ பெரிய குண்டா இருக்கும்.
நான் பேசுறது புரியுதுங்களாங்க? புரியலையோ? புரியுதுங்கிறவங்க மட்டும் கரங்களை மேலே உயர்த்தாதீர்கள். அடப்பாவீங்களா, இத்தனை பேர் கை தூக்குறீங்க. புரியலையா? அப்போ இவ்வளோ நேரம் பேசினது புரியுதா? எனக்கு பயமாக இருக்குது. நீங்கள் ரொம்ப பார்க்கவும் ஓகே. நடுவில் ஒரு ஜோக் சொல்லிடுறேன் இந்த குச்சை சொல்கிறதுக்கு முன்னாடி. ஏன்னா ரொம்ப சீரியஸாக பார்க்கும்போது பயமாக இருக்கிறது. ஒரு அந்தோனியார் கோவில், இது ஜோக்கு மாதிரி இல்லைன்னா கூட சிரிச்சிடணும். ஒரு அந்தோனியார் கோயில், மிகப்பெரிய ஒரு சுரூபம், நல்ல பெரிய ஹியூஜ் ஸ்டாச்சு பெருசாக வச்சுருந்தாங்களாம். ஒருத்தர் நல்லா ஃபுல்லாக குடிச்சிட்டு தள்ளாடிக்கிட்டு அந்த அந்தோனியார் சுரூபத்தை வந்துட்டு சொன்னான்னா, இங்கே பாரு அந்தோனியாரே, இன்றைக்கி நான் நல்லா ஃபுல்லாக குடிச்சிட்டேன், எனக்கு பிரச்சனை இல்லை, நாளைக்கு இதே மாதிரி வருவேன், 100 ரூபாய் கொடுக்குறேன், அப்படி 100 ரூபாய் கொடுக்கலன்னா உன்னை தூக்கி உடச்சி போட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டானா. இதை பங்குசாமியார் கேட்டார். நாளைக்கு இவன் வந்து உடச்சி போட்டானா வம்புன்னு சொல்லிட்டு ஒரு 4 பேரை கூப்பிட்டு அந்த பெரிய சுரூபத்தை கொண்டு போய் ரூமில் வச்சுட்டு ஒரு குட்டி சுரூபத்தை வச்சு விட்டார். அது உடச்சா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வச்சு விட்டு போயிட்டார். அடுத்த நாள் தலைவர் ஃபுல்லாக வந்துட்டு, நேற்று அவ்வளோ பெரிய சுரூபம் இருந்துச்சு, இன்னைக்கு இத்தினோண்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்தோனியாரை பார்த்து கேட்டானா, எங்கடா அவங்க அப்பன்? அந்தோனியாருக்கு கல்யாணமே ஆகலை. எங்கடா அவங்க அப்பன்? அவங்க அப்பன்ட்ட 100 ரூபா கேட்டேன், போய் வாங்கிட்டு வா. அன்னைக்கு மாஸ் இந்த மாதிரி திருப்பலி நிறையா கூட்டம். இங்கே மேலே போடுற அந்த வெஸ்டர்மெண்ட் போடாமல் வெறும் அங்கி மட்டும் போட்டு ஃபாதரு மடன் திவ்யநட்கர்னு எடுத்து கொடுத்துட்டு இருந்தாராம். கிறிஸ்துவின் சரீரம், கிறிஸ்துவின் சரீரம்ட்டு. அவருடைய அங்கியிலேருந்து ஒரு பட்டன் லொடலோடன்னு ஆடி இருக்கு. இவர் கவனிக்கல, ஃபாதர் கவனிக்கல, எடுத்து கொடுத்துட்டே இருந்திருக்கிறார். இது எடுக்க அந்த பட்டன் லொடக்குன்னு கண்டு கிண்ணத்தில் விழுந்துருச்சு. இவர் கவனிக்காமல் கொடுத்துட்டுருக்கிறாரு. அந்த பட்டனை எடுக்கவும் அந்த குடிகாரம் வர்றவும் கரெக்டாக இருந்துச்சு. இவர் கிறிஸ்துவின் சரீரம்னு சொன்னோன்னே அவனும் அதை வாங்கிட்டு இடத்துல போயிட்டு கடக்கம் இருக்குன்னு கடிச்சு தின்ட்டு இருந்தான். பக்கத்தில் இன்னும் லொட்டுன்னு தலைமையில கொடுத்துட்டேன்டா, கடவுளுடைய சரீரத்தை வாங்கிட்டு வந்திருக்கிற, ஜபத்தோட சாப்பிட்றா அப்படின்னு சொல்லும்போது அவன் சொன்னான்னா, பேசாமல் இருங்க, உங்கள் எல்லாத்துக்கும் ஃபாதர் இயேசுவினுடைய சரீரத்தை கொடுத்துட்டு எனக்கு மட்டும் ஃபாதர் இயேசுவினுடைய எலும்பை கொடுத்து விட்டாருன்ட்டான். எங்கே போய் நம்ம சொல்கிறது? ஒரு ட்ரெயின் ஜிகுன்னு போயிட்டு இருந்திருக்கிறது. அந்த ட்ரெயினில் ஒருத்தர் உட்காந்துட்டு போயிட்டே இருந்தாராம். பக்கத்தில் ஒரு கிழவி வயசான பாட்டி ஒன்று வந்து உட்காந்துட்டு தூக்கம் அந்த அம்மாவுக்கு டபக்குன்னு தூங்கி விழுந்துருக்குது. இவரா அந்த பக்கம் போன்னு சொன்னவர், சரி ஒரு சின்ன இந்த அம்மா கேட்க மாட்டேங்குது, ப்ரேயர் பண்ணலான்ட்டு கண்ணை மூடிட்டு, பிதாவே இத்துன்பக்கலம் என்னை விட்டு அகலட்டும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணாராம். கடவுள் ப்ரேயர் கேட்டார். அடுத்த ஸ்டேஷன் வந்த உடனே அந்த பாட்டியம்மா இறங்கி போயிடுச்சு. சந்தோஷமாக பெருமூச்சு விடுறதுக்குள்ள ஒரு அழகான பொண்ணு ஒன்று வந்து பக்கத்தில் உட்காந்துச்சான். அந்த பொண்ணுக்கு தூக்கம் பாவம், டபக்குன்னு விழுந்தோன்னே இதை தள்ளி விடாமல் என்ன ப்ரேயர் பண்ணாராம், பிதாவே உம்முடைய விருப்பப்படியே எனக்கு ஆகட்டும். பாட்டி அம்மாவுக்கு துன்பம் என்னை விட்டு விலகட்டும், இது வந்து உம்முடைய விருப்பப்படி. பரவாயில்ல, ஒரு 90% மக்கள் சிரிக்கிறீங்க, சந்தோஷம். 10% வியாகுல மாதா, நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஆக இந்த எதற்கு இந்த ஜோக் சொன்னா, டைம் பாஸ்க்காக இல்லைங்க, மகிழ்ச்சி, கடவுள் கொடுக்குற மகிழ்ச்சி. நம்ம ஆலயத்தை தேடி வரும் பொழுது பயங்கர யாருக்கு தாங்க வேதனை இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் இருக்கிறது. 2 அரசராகமம் 20:5 சொல்லுகிறது, வாழ்நாள் ஃபுல்லாக கண்ணீர். சங்கீதம் 6:6 சொல்லுகிறது, இரவு முழுவதும் என்னுடைய படுக்கை அறை கண்ணீரால் நனைக்கப்படுகிறது. யாருக்குங்க கண்ணீர் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது? இதன் மத்தியிலும் கடவுள் இருக்காரு, கடவுள் காப்பார் என்ற நம்பிக்கை இருக்கும்போது தான் இந்த மகிழ்ச்சி கிடைக்கிது. அதனால தான் அங்கங்கே இடைச்சொருகலாக இந்த ஜோக்கை சொல்கிறது. அந்த காலத்தில் இந்த ஆயன் என்பவன் இந்த குச்சியில் இப்படி மேலேயும் கீழே ஒரு தடியாக இருக்கும். இந்த மேலே இருக்கிறது எதுக்குன்னா, இந்த ஆடுங்கள்லாம் செடியில் காலை வச்சு மேலே இருக்கிற தலைகளை பறித்து சாப்பிட முடியாது. அதனால் இதை வந்து அப்படி போட்டு இப்படி கீழே இழுத்து போடுவான். அப்போ கீழே விழுந்துச்சுன்னா அந்த இதுகளை சாப்பிட்றதுக்காக இதை வச்சுருக்கிறான். இந்த கீழே இருக்கிறது எதுக்கு அப்படின்னாக்கா, ஏதாவது வைல்டு அனிமல்ஸ், சிங்கமோ ஏதாவது வந்தால் தலை மேலே அடித்து சாவடிப்பதற்காக அது வச்சுருக்கிறான். அதை விட மார்க் ஆண்டனி என்கிற ஒரு கமெண்ட்ரி எழுதுபவர் சொல்லுகிறாரு, அந்த ஆடுகள் அப்படியே ஓட்டிகிட்டு வருவானாம். இது கொட்டகைன்னு வைங்குது, டோர் கதவு, இதுக்குள்ளே எல்லா ஆடுகளும் போகும் பொழுது அவன் என்ன செய்வானாம், அந்த குச்சை இப்படி தாழ்த்தி பிடிச்சி கொள்வானாம். அப்போ அந்த ஆடுகள் என்ன பண்ணுன்னா, கீழே குனிஞ்சு போகணும், மேலே தாண்டி போகக்கூடாது, கீழே குனிஞ்சு போகணும். இல்லை, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு நிகழ்வு என்னென்னா, ஒருவேளை அன்னைக்கு ஆடு சாப்பிடும் பொழுது எங்கேயாவது கிழிச்சிருச்சுன்னு வைங்க, கையிலையோ கால்லையோ வயிற்றுல எங்கேயோ கிழிச்சிருச்சுனாக்கா,
அந்த ஆடுனால குனிய முடியாது, குனிஞ்சா வலிக்கும். அதனால் என்ன பண்ணா அப்படியே ஒரு வாரமாக பதுங்கிரும். உடனே ஆயன் கண்டுபிடிச்சிருவான், சம்திங் ஹேப்பன் டு த ஷீப், ஏதோ ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டை எடுத்து தன்னுடைய மடியில் வச்சுட்டு மருந்தை எடுத்து அந்த காயத்து மேலே இரவு முழுவதும் அப்படியே போட்டு 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 ஆட்டை உறங்க வைத்து விட்டு ஆயன் விழித்திருப்பான் என்று சொல்லப்படுகிறது. கரங்களை சத்தமாய் தட்ட மாட்டேன்றீங்க? அதுதான் நம்முடைய கடவுள். நம்முடைய ஆயனும் நமக்கு பல்வேறு வேதனைங்க, பல்வேறு கஷ்டங்கள், கடன் தொல்லை, நிம்மதி இல்லாத தருணங்கள் என்று சொல்லி பல்வேறு நிலைகள் நமக்கு இருக்கலாம். இந்த நிலைமையில் நம்முடைய கடவுள் சகோதரமே ஆயனை போல் இருக்கிறார். ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் பிரசங்கம் முடிக்கிறேன். மாதாவை பற்றி நான் ஆராதனையில் சொல்லுகிறேன். மாதாவை மிக ஒரு உன்னதமான நம்ம ஒரு பாயிண்ட்டை மட்டும் மாதா பற்றி சொல்லுவேன். இந்த உலகத்தில் அவங்கள போல ஒரு பெஸ்ட் யாரும் இல்லைன்னு சொல்லி தெரியும். நான் ஆராதனையில் சொல்லுகிறேன். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். தேவ பிள்ளைகளே, இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிற உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். உங்கள் நிலைமை, இப்போ இருக்கிற நிலைமை, கடன் தொல்லை, நிம்மதி இல்லாதது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு, பண வரவு இல்லாதது, தடை, லோன் கிடைக்காதது, பிரச்சனைகள் எல்லாம் கட்டாயமாய் மாறும். ஒரு நல்ல வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். கட்டாயம். சத்தமே இல்லையே கரங்களை தட்டுவது. நம்புறவங்க மட்டும் கரங்களை சத்தமாய் தட்டுங்க. ஏன்னா நம்மளை காக்கிற கடவுள் உயிரோடு இருக்கிறார். இஸ் அலைவ். செத்து போன கடவுள் அல்ல. உன்னை சும்மா விட்டுற மாட்டார். உன் மேலே அவ்வளோ ஒரு அன்பு வச்சிருக்கிறார். உனக்கு ஒன்றுனா அவனால் cannot bear, தாங்கவே முடியாது. உன்னையே டே அண்ட் நைட்டாக நினச்சி என் பையனுக்கு ஏதாச்சும், இதை நான் சொல்ல, பைபிள் சொல்லுகிறது, எரேமியா 30:21 சொல்லுகிறது, உனக்காய் என்னுடைய இதயம் ஏங்கி துடித்து கொண்டிருக்கிறது. ஐ எம் லாங்கிங் ஃபார் யூ. தேவ பிள்ளைகளே, உன் மேலே அவ்வளோ ஒரு அன்பு வச்சிருக்கார். யார் உனக்காகவும் எனக்காகவும் உயிரை கொடுக்குவாங்க, பணத்தை கொடுப்பாங்க, திறமைகளை கொடுப்பாங்க, பதவிகளை கொடுக்கலாம். பட் நோபடி கேன் கிவ் தேர் லைஃப். ஆனால் அருள்நாதர் இயேசு தன்னுடைய ரத்தத்தை, கடைசி சொட்டு ரத்தத்தையும் உனக்காக கொடுத்துருக்கா. அப்போ எந்த அளவுக்கு உன்னையும் என்னையும் நேசிக்கிறார் பாருங்க. யோபு 7:19 சொல்லுகிறது. யோபு 7:19 என்னுடைய எச்சி தொண்டையில் மேலேருந்து கீழே போகிறதுக்கு கூட விடாமல் என்னையே நீர் பார்த்து கொண்டு இருக்கிறீர். பியூட்டிஃபுல்லான வார்த்தை. நம்ம யார் அவருக்கு? ஒன்றுமே இல்லை. சங்கீதம் 73:1 சொல்கிறது, ஆண்டவரை தான் நல்லவர், அவரை தவிர இந்த உலகத்தில் யாரும் நல்லவராக இருப்பதில்லை என்று சொல்லி திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். இன்றைக்கி நாங்கள் எங்கே போனாலும், நான் ஊட்டியிலேருந்து வருகிறேன், நான் எங்கே போனாலும் 13 நாள் ஃபாஸ்டிங் இருந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு, ப்ரேயர் டீமோட ப்ரேயர் பண்ணிட்டு தான் நாங்கள் இந்த மாதிரி தியானமும் ப்ரேயர்லாம் நடத்துகிறோம். இப்போவும் எங்கள் ப்ரேயர் டீம் உங்களுக்காக கண்ணீர் விட்டு ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள். நீ விசுவாசத்தோடு இந்த திருப்பலியிலும் குறிப்பாக அந்த ஆராதனையிலும் மனசை ஒட்டச்சி ஆண்டவர்கிட்ட ஜெபம் செய். எனக்கு இது வேணும்ப்பா, போதும் என் லைஃப்பில் நடக்கிற பிரச்சனைங்க, போதும் என் லைஃப்பில் பாரங்கள், உடஞ்சி போய் வீட்டில் கண்ணீர் விட்டு அழுகிறது போதும். இன்றைக்கி நான் உன்னை பார்க்கணும் சுவாமி, உன்னுடைய வலது கரத்தில் நான் பிளஸ்ஸிங் வாங்கி என் வாழ்க்கை மாறணும், நல்லா இருக்கணும்னு சொல்லி போராட்டத்தோடு ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போம் என்றால் கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு அளவுக்கு அதிகமாக கிடைக்கும். எழுந்து நின்று நாம் விசுவாசத்தினை அறிக்கையிடுவோம்.
கண்களை மூடி கரங்களை கூப்பி 1 சாமுவேல் 1:27 சொல்லுகிறது, அன்னாள் ஒரே ஒரு விண்ணப்பத்திற்காக மண்டியிட்டு கடவுளிடம் கதறினார் என்று சொல்லி. தேவ பிள்ளைகளே, உடைய வாழ்க்கையில நிறைய தேவைகள் இருக்கலாம். குழந்தை பாக்கியம், திருமண காரியம், லோன் வரணும், அது இதுன்னு சொல்லி 1008 இருக்கலாம். ஒன்னே ஒன்றை மட்டும் இப்போ எடுத்துக்கோ. நம்ம ஆண்டவர்கிட்ட யாத்திராகம் 14:14 சொல்வது போல நாம் சண்டை போட்டு ஆசீர்வாதத்தை பெறப்போகிறோம். கண்களை மூடி தகப்பனே, இந்த ஒரே ஒரு விண்ணப்பத்தை உடைய பாதத்தில் வைக்கிறேன் என்று சொல்லி விசுவாசலின் மன்றாட்டாக நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசித்து அன்பு செய்து வழி நடத்தி வருகிறீங்கள் நல்ல ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு சிலுவைகள்னால, போராட்டத்தினால நாங்கள் உடைஞ்சு போகிறோம் சுவாமி. யோபு 7:1 சொல்வது போல வாழ்க்கை ஒரு போராட்டமாக மாறிக்கொண்டிருக்கிறது சுவாமி. அப்பா, இந்த திருப்பலியில் நாங்கள் உங்களை பார்க்கணும் சுவாமி. ஆராதனையில் உங்களுடைய வழக்கற காயத்திலிருந்து ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏசாயா 52 சொல்வது போல உங்களை ஆசீர்வதிக்காதபடி என்னுடைய கரம் குறுகவில்லை என்று சொன்னீரேன். வந்திருக்கிற அந்த மக்கள் ஒவ்வொருவரையும் உடைய வழக்கரத்தின் காயத்தினால் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
சகோதரமே, நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். எங்கள் வானக தந்தையே, இறைவா, எங்கள் அர்ப்பணத்தை வெளிப்படுத்த நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இந்த காணிக்கை பொருட்களை தயவாய் ஏற்றருளும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாகி உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம்மன்பார்ந்த மகனேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான கிறிஸ்து வழியாகவே அனைத்தையும் படைத்து அவரையே மீட்பராக எங்களுக்கு அனுப்பி தூயாவினால் உடல் எடுத்து கன்னி மரியாளிடமிருந்து பிறந்தார். ஆகவே நாங்கள் வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உமது மகிமை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: சகோதரமே, ஒரு நிமிடம் என்னை கவனிங்கள். எல்லாரும் என்னை பாருங்கள். சமீபத்திலே அமெரிக்காவில் ஒரு பயங்கரமான ஒரு ஆக்சிடெண்ட். ஒரு பையன் பைக்கில் ஃபாஸ்ட்டாக போய் ஒரு மரத்தில் அடித்து ஸ்பாட் அவுட். மண்டை ரெண்டாக பொழந்துருச்சு. நைட்டுங்கிறதுனால அவனை கண்டுபிடிக்க முடியல. அடுத்த நாள் காலையில் அவனை கண்டுபிடிச்சிருக்கிறான். என்ன பார்க்குறீங்களா? கண்டுபிடிச்ச போது அந்த எங்கே அடிப்பட்டதோ அங்கேருந்து கொஞ்சமாக தண்ணி வந்துருந்துச்சாம். லிக்விட் திரவம், பிளாஸ்மா வாட்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கொஞ்சமாக வழிஞ்சிருந்துச்சான். அந்த பையனுடைய உடம்பை கொண்டு போய் மருத்துவமனையில் பரிசோதனை செய்த பிறகு டாக்டர் சொன்ன ஒரு கருத்து என்னன்னா, ஒரு மனிதனினுடைய உடலில் இருந்து
ரத்தம் கம்ப்ளீட்டா வெளியில வந்துருச்சுன்னா கொஞ்சோண்டு தண்ணி வரும் சொல்லி ரிசல்ட் கொடுத்தாங்க. இது அப்படியே இயேசுனுடைய வாழ்க்கையில பொருத்தி பாருங்க. சிலுவையில் அடிச்ச உடனே யோவான் 19:34 ஈட்டியால் ஒரு நூற்றுவர் தலைவன் குத்துவான். குத்துன உடனே சொல்லப்பட்ட வார்த்தை தண்ணீரும் ரத்தமும் வந்துச்சுன்னு சொல்லலைங்க, ரத்தமும் தண்ணீரும் வந்தது. ரத்தம் கம்ப்ளீட்டா வெளியில வந்ததுனால தான் அந்த தண்ணி கொஞ்சமா வந்துச்சுன்னு சொல்லி. என்ன பார்க்குறீங்களா? இங்க முட்டி போட்டிருக்கிறீங்களா? நமக்காகத்தான் இயேசு கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தினார். உயிரையே கொடுக்க நினைச்ச கடவுள் அந்த ஒரு விண்ணப்பம், நீ வச்சுட்டு இருக்கிற ஒரு விண்ணப்பம் வாழ்க்கையில கொடுக்காம போயிட மாட்டான். என்னை பாருங்கள், கையை எப்படி கொஞ்சமா விரிச்சுக்கோங்க எல்லாருமே. நீங்க இப்ப ஆஃபர் பண்ண போறீங்க. நாங்க 2 பேரும் இதை காணிக்கையா கொடுக்கிற மாதிரி, ஒப்பு கொடுக்கிற மாதிரி நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். எதன்னா உடைஞ்ச உள்ளத்தை ஆண்டவர்கிட்ட கொடு. முடிஞ்சா எல்லாரும் முட்டி போடுங்க, யாரும் நிக்காதீங்க. எல்லாம் முட்டி போட்டு கையை கொஞ்சமா விரிச்சுக்கோங்க. இன்னைக்கு நீ வாங்கிட்டு தான் போன ஆசீர்வாதம். அந்த தலம் ரொம்ப மாதாவுடைய பிரசன்ஸ் உள்ள தலம் இது. அம்மா மாதா நமக்காக யோவான் 2:10 அந்த காணா ஒரு திருமணத்தில் கண்ணீர் விட்டு பரிந்து பேசின மாதிரி she is ready to intercede for us. கைகளை கொஞ்சமா விரிச்சு சொல்லும். குடும்பத்தை ஆண்டவருடைய பாத்துல ஒப்பு கொடு. உன் கணவனை, உன் மனைவிய, உன் பிள்ளைங்களை, உன் பெற்றோரை, உன் பிஸ்னஸை ஆண்டவர்கிட்ட கொடுத்தப்பா. இந்த அப்பமும் ரசமும் எப்படி மாறுதோ அதே போல இந்த காணிக்கை, என்னுடைய கருத்து மாறணும்னு சொல்லி எல்லாரும் 2 கையை விரிச்சுட்டு கண்களை மூடி நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த திருப்பலி ஒப்பு கொடுப்போமா? வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதமாக்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா,
உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் ஆண்டனி சுவாமி, ஏனைய ஆயர்கள், குருமரபினர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்திருளும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் குகுந்தவராயிருந்த ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தொலைமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிவுடன் பாடுவோம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருச்சபையின் விசுவாசத்தை மட்டும் கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தரும் சமாதானத்தை மகிழ்ச்சியோடு பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வை.
இதோ இயேசு கிறிஸ்து. இந்த ஆராதனையில் நான் என்னுடைய குடும்ப கருத்துக்காக கண்ணீர் விட்டு செபிக்க போகிறோம். சகோதரனே, சகோதரியே, நீ எந்த நிலைமையில இருந்தாலும் ஆண்டவனை நோக்கி அப்பான்னு சொல்லி கூப்பிடும்போது மனம் உருகி வந்து உன்னை ஆசீர்வதிப்பார். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். உடல் கூற எரிதாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். உடல் கூட எரிதாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே. நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே. நீங்காத நிழலாக வா இறைவா.
ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். So thank you, Father Amidraj, and all the best. We also give you St. Joseph to accompany you, and may he, afterwards I'll give you also Lourdes. எல்லாரும் எழுந்து நிற்போமா? எப்பொழுது செய்யும் பொழுது நாம் அனைவரும் இந்த சிறுபத்தை ஆசீர்வதித்து தந்தை அவர்களுக்கு வழங்குவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கன்னியாயே இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, அஜிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிலார்க்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மன நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. So Father, may St. Joseph accompany you always. அன்னைக்கு நன்றி செலுத்தி இந்த நவநாள் ஜெபத்தை சொல்வோம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, தூய கன்னிமரியே, உடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி பரிவோடு மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைத்தருளும். கன்னியலுக்கு அரசியான கன்னியே, அடைக்கலம் தரும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை அண்டி வருகிறேன். பாவியாகிய நான் உன் திருமுன் துயரத்தோடு இரக்கத்திற்காக காத்து நிற்கிறேன். மனு உருவான திருமகனின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டல்வீராக. தூயலூர் தன்னை இறைவனின் தாயே, துயலூர் தன்னை திருச்சபையின் தாயே, துயலூர் தன்னை விண்ணிற்கு எடுத்துச் செல்லப்பட்டவளே, துயலூர் தன்னை ஜென்மபாவண்டு உறுப்பை வைத்தவளே, துயலூர் தன்னை இறைவனின் சித்தத்தை நிறைவேற்றியவளே, துயலூர் தன்னை நோயாளிகளின் ஆதரவே, துயலூர் தன்னை பாவிகளின் அடைக்கலமே, துயலூர் தன்னை கிறிஸ்தவர்களின் சகாயமே, துயலூர் தன்னை குழந்தைகள் இளைஞர்களின் தாயே, துயலூர் தன்னை ஏழை அநாதைகளின் தாயே, துயலூர் தன்னை குருக்கள் துறவிகளின் தாயே. அன்பு தந்தை இறைவா, அன்னை மரியாளை நமக்கு தாயாகவும் திருச்சபையின் தாயாகவும் அழைத்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இறையேசுவே, எங்கள் வாழ்வில் இன்னும் அதிகமாக நேசித்து அவரை பின்பற்ற அன்னை மரியாள் லூர்து நகரில் காட்சி தந்து எமக்கு கற்பித்தார். இறைவனிடத்திலும் எம் சகோதரிடத்திலும் நாங்கள் அதிகமாக அன்பு காட்டுவோம். எங்களுக்கு நல்ல உடல் சுகம் கிடைக்கவும் பின் விண்ணக வாழ்வை நாங்கள் பெறவும் துயலூர் தன்னை அவர் தம் பரிந்துரையால் எங்களுக்கு துணை புரிவாராக. எம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அனைத்தையும் படைத்தாலும் இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும் என்ற வார்த்தை நிமித்தம் எங்களுடைய தேவைகளுக்காக இந்த ஆராதனையில் ஜெபிக்கின்றோம். நீர்தாம் எமது வலது கரத்தினால் எங்களை ஆசீர்வதித்து இரக்கத்தையும் அருளையும் பொழிந்தருளுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல அன்பு இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறியது. இங்கு மேலே வைக்கப்பட்டுள்ள இந்த தண்ணீரையும் எண்ணெயையும் ஆசீர்வதிக்கும்படியாக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அதிகமாக நேசிக்கும் உயிருள்ள தகப்பனே, ஆதியாகமம் 1:2 படிப்பது போல ஆவியானவர் தண்ணீரின் மீது அசைவாடிக் கொண்டிருந்தார் என்று இந்த தண்ணீரின் மீது உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒரு சொட்டு ரத்தத்தை எடுத்து இந்த ஆயில் மேலே வைக்கிறேன் ஆண்டவரே. லூக்காஸ் 23:33 சிந்தின இந்த ரத்தத்தை எடுத்து வைக்கிறேன். இது ஆயில் அல்ல, உடைய பரிசுத்த ரத்தமாய் மாறி தேய்க்கப்படுகிற எல்லா நபர்கள் மீதும் பரிசுத்த ரத்தம் தேய்க்கப்பட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். எழுந்து நில்லுங்கள். சகோதரமே, கர்டினல் நியூமன் என்பவர் ஆங்கிலிக்கன் சபை சார்ந்தவர். அவர் நம்மளுடைய ஆர்சி சபைக்கு வந்துட்டு நிறைய புக்ஸ் எழுதுறது, ஸ்பீச்லாம் கொடுத்தோன்னு பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டார். அதனால் இந்த ஆங்கிலிக்கன் சபை பாஸ்டர்ஸ் எல்லாம் இவரை பார்த்து சொன்னாங்களாம், ப்ளீஸ் கம் பேக், வந்துருங்க, ஆர்சி வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்களாம். அதற்கு அவர் ஒரு பதிலை சொன்னாராம், அதை நான் சொல்லுகிறேன். நீங்கள் அதில் கன்வின்ஸ் ஆகியிருந்தீங்கனாக்கா நான் சொன்னதுக்கு அப்புறமா கரங்களை தட்டுங்கள். அவர் சொன்னாராம், அவங்க சொன்னாங்களாம் பாஸ்டர்ஸ்லாம், நீங்கள் வந்துட்டீங்கன்னா 50 பவுன் மாதம் சம்பளம் தரோன்னு சொல்லி. எத்தனை பவுனு? 50 பவுன் நாங்கள் சம்பளம் தரோம் அப்படின்னு சொன்னதுக்கு கர்டினல் நியூமன் சொன்னாராம், நான் ஆர்சியை விட்டு ஆங்கிலிக்கன் சபைக்கு திரும்பி வந்துட்டா மாதம் 50 பவுன் அல்ல 50,000 பவுன் நீங்க கொடுத்தாலும் கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற இந்த திவ்ய நற்கருணைக்கு முன்பு நீ கொடுக்கிற பணம் தூசின்ட்டாராம். சத்தமா தான் தட்டுங்களேன். இதுதான் உண்மை. 1 குறிப்பேடு 17:27 சொல்லுகிறது, இவருக்கு நிகராக எதுவுமே வைக்க முடியாது. பயங்கர சக்தி வாய்ந்த நற்கருணை. இந்த நற்கருணை நாம் மனதின் ஆழத்திலிருந்து நாம் ஆராதனை செய்துவிட்டு நாம் சீக்கிரம் முடிச்சிடலாம். இன்னைக்கு மனசிலிருந்து இந்த பாடல் எல்லாருக்கும் தெரிந்த பாடல், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் என்று சொல்லி பாடி நம்ம ஆண்டவரை ஆராதிச்சுட்டு உங்களுடைய தனிப்பட்ட காரியத்திற்காக செபிச்சுட்டு நம்ம முடிக்க போறோம். கண்களை மூடுவீர்களா? எல்லாரும் கண்களை மூடி தயவு செய்து எல்லாருமே கண்களை மூடி இந்த தாளத்திற்கு ஏற்ற மாதிரி கரங்களை தட்டி, தெய்வமே நான் உன்னை அன்பு செய்கிறேன் சுவாமி, நான் உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, என் உள்ளத்திலிருந்து உம்முடைய உயிரை கல்வாரி மலையில் எங்களுக்காய் கொடுத்த தெய்வமே, நற்கருணை நாதரே, நான் உம்மை ஆராதிக்கிறேன், நான் உன்னை மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடி மனதின் ஆழத்திலிருந்து தெய்வத்தை நாம் மகிமைப்படுத்தி பாடி ஒப்பு கொடுப்போம். கரங்களை தட்டி பாடுவோமா? கரங்களை தட்டி எல்லாருமே சத்தமா கை தட்டுங்க. வெட்கப்படவே வேண்டாம். தெய்வத்தை நாம் ஆராதிக்க போறேன். ஒரே ஒரு ஸ்டான்ஸா தான் நான் சீக்கிரம் முடிச்சிட போறேன். இந்த வெட்கப்படாதீங்க, கடவுள் பார்த்து கொண்டு இருக்கிறார். எல்லாரும் கை தட்டுங்க பார்க்கலாம். கை நல்லா சத்தமா தட்டி உன்னுடைய தேவை ஆண்டவரின் கொடுக்கணும். நீ யாரா இருந்தாலும் சரி, கடவுளுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை. கரங்களை நல்லா சத்தமாய் தட்டி அன்பு கூறுகிறேன், இன்னும் அதிகமாய் உன்னை நேசிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி கரங்களை தட்டி பாடி ஒப்பு கொடுத்து செபிப்போம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். சத்தமா அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். சத்தமா அன்பு எல்லாருமே அன்பு சத்தமா பாடுங்க. எஸ் லார்ட்,
ஆராதிப்பேன். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. முழு உள்ளத்தோடு முழு உள்ளத்தோடு ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீர். எபினேசரே எபினேசரே எபினேசர் இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலம் ஆராதனை 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 ஆராதனை. கொஞ்சம் சத்தமா ஆராதனை. இயேசு இறங்கி கொண்டிருக்கிறார். திவ்ய நற்கருணைநாதர் மத்தியில் இறங்கி கொண்டிருக்கிறார். ஆராதனை. எல்ரோகி எல்ரோகி என்னை கண்டீரே நன்றி ஐயா. சொல்லுங்க. எஸ் லார்ட் ஜீசஸ் என்னை கண்டீரே. எல்ரோகி எல் என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ள கண்ணை மூடி பாடுங்க. கண்ணை மூடி பாடுங்க. உணர்ந்து பாடுங்கள். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் அன்பு கூறுவேன். சத்தமா ஜீசஸ் அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் மாறு. சத்தமா சொல்லு. அன்பு உணர்ந்து சொல்லு. உணர்ந்து சொல்லு. எஸ் லார்ட் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. கைகளை தட்டி சொல்லுங்க. எல்லாரும் ஆராதிங்கள் ஆராதிங்கள். கை தட்டுங்க. கை கட்டிட்டு இருக்காதீங்க தயவு செய்து எல்லாருமே. ஆராதனை 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 ஆராதனை. ஆராதனை நேரம். ஆராதனை 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 ஆரா. கை சத்தமா தட்டி ஆராதிங்கள். ஆராதனை ஆரா. உன் நோயெல்லாம் போகும். உன் வேதனை எல்லாம் போகும். கரங்களை சத்தமா தட்டி சொல்லு. ஆராதனை 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 ஆரா. வாய் திறந்து சொல்லு. ஆராதனை 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 ஆராதனை. வாய் திறந்து சொல்லு. வாய் திறந்து சொல்லு. வெக்கப்படாம வெக்கப்படாம தயவு செய்து ஆண்கள் எல்லாம் கை கட்டி கையை கட்டாதீங்க. கை கட்டாம ஆராதனை 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 ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை. இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம் 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 ஆராதிக்கிறோம். கரங்களை சத்தமா தட்டி சொல்லு, சத்தமா தட்டி சொல்லு. தெய்வமே உம்மை ஆராதனை 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 செய்கிறோம் ஆராதனை செய்கிறோம் ஆராதனை. தயவு செய்து கரங்களை தட்டி தெய்வத்தை ஆராதிங்கள். இயேசுவின் மத்தியில் இறங்கி கொண்டிருக்கிறார். உன் வேதனை பார்க்கிறார், உன் கஷ்டத்தை பார்க்கிறார், உன் அவமானத்தை பார்க்கிறார். தயவு செய்து எல்லாரும் கரங்களை தட்டி அருள்நாதர் இயேசு இறங்கி கொண்டிருக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரே, tonight is going to bless you. இந்த இரவு இயேசு உன்னை தொட்டு கொண்டிருக்கிறார். கரங்களை சத்தமாய் தட்டி ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, ஆராதிக்கிறேன் தெய்வமே. இயேசுவே உம்மை நான் நேசிக்கிறேன், தெய்வமே உம்மை ஆராதிக்கிறேன். கரங்களை சத்தமா தட்டி வெக்கப்படாம, ப்ளீஸ் வெக்கப்படாம, தேவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். சக்தி வாய்ந்த இந்த நற்கரையின் மத்தியில் இறங்கி கொண்டிருக்கிறது. கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஆராதனை 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 சொல்லிட்டே இருங்க சொல்லிட்டே இருங்க சொல்லிட்டே இருங்க. இயேசு பக்கத்துல வந்து கொண்டிருக்கிறார். Jesus is coming near to you. இயேசப்பா உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். உன் தலை மேல அவருடைய வலது கரம் பட்டு கொண்டிருக்கிறது. நீ எங்க இருந்தாலும் சரி, என்ன வேதனையோடு இருந்தாலும் சரி, இயேசு உன்னை தொட்டு கொண்டிருக்கிறார். கரங்களை சத்தமாய் தட்டி ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவே ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவே ஆராதனை ஆராதனை ஆராதனை. சத்தமா சொல்லு, ஆராதனை செய்யுங்கள், தெய்வத்தை மகிமைப்படுத்துங்கள், தெய்வத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவே ஆராதனை 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 ஆராதனை. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆரா. சத்தமா சொல்லுங்க, ஆராதனை 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 ஆராதனை. சத்தமா ஆராதனை ஆராதனை ஆராதனை. இரண்டு கரங்களை மேல உயர்த்தி வைக்கப்படும். தயவு செய்து ப்ளீஸ் ஒரு சில சும்மா நின்று கொண்டு இருக்கிறோம். ஏசப்பாக்கு 100 ஆடுகள் தேவையில்லை, 100 ஆடுகள் தேவையில்லை. லூக்காஸ் 15:4 அந்த ஒரே ஒரு ஆட்டை தேடி, அந்த வழி தவறின ஒரு ஆட்டை தேடி ஓடி வந்தார். என் அன்பு பிள்ளைகளே, தயவு செய்து கடவுளுக்கு முன்னாடி வைக்கப்படாதீங்க. கரங்களை நல்லா மேலே உயர்த்தி உன் குடும்பத்துக்காக நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். அப்பா இறங்கி வந்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்னா உன் குடும்பம் பெஸ்ட்டாக மாறும். ஒரே ஒரு வார்த்தை தான், இறையாதேன்னு சொன்னார். மார்க் 4:39 அப்படியே கடல் நின்றுச்சு. இன்னைக்கு மாதா நமக்காக போராடி பரிந்து பேசி கொண்டு இருக்கிறாங்க. கண்களை மூடி உன் குடும்பத்தை ஒப்பு கொடுத்தப்பா, மனசுல ஆழத்தில் நல்லா மேலே தூக்குங்க, கரங்களை தூக்கி அப்பா நான் உம்மை ஆராதிக்கிறேன். ஆராதனை 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 ஆராதனை. சத்தமா ஆராதனை ஆராதனை. மீண்டுமாக ஆராதனை 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 ஆராதனை. சத்தமா ஆராதனை 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 ஆராதனை. பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு நிமிஷம் உட்காருங்க. இந்த மாதாவை பற்றி ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு, மலத்தூர்ல இல்லை, பிரைஸ் தி லார்ட், எனக்கு அதே மைண்டில் இருக்கு. பிரைஸ் தி லார்ட்.
ஒரே ஒரு சின்ன கருத்து மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். மாதாவுடைய மகிமை பாருங்க. இந்த பெந்தகோஸ்து இந்த பிரிஞ்சவங்களை என்ன சொல்லுவாங்கன்னா, மாதா வந்து முட்டை ஓடு, மாதா முக்கியம் இல்லை, முட்டை ஓடு தேவையில்லை, உள்ள இருக்கிற ஜீஸ்டை மட்டும் குடிச்சிட்டு இதை தூக்கி போட்டுடலாம் அப்படின்வாங்க. மாதா வந்து வாழைப்பழ தோல் தேவையில்லை, உள்ள இருக்கிறத மட்டும் சாப்பிட்டு முட்டை ஓடா இல்லை வெங்காயமா தக்காளியான்னு சொல்லி இப்போ ஒரு வார்த்தை சொல்லுகிறேன் பாருங்கள். நமக்கு தெரியும் சிலுவைப்பாதையில் 12 ஸ்தலம் இருக்கிறது. முதல்ல இயேசுவை தீர்ப்பிடுறாங்க. இது தயவுசெய்து நல்லா கவனிச்சுட்டு போய் அவங்களுக்கு திருப்பி கொடுங்கள். முதல்ல இயேசுவை தீர்ப்பிடுகிறாங்க, ரெண்டாவது தடார்னு விழுகிறாரு, தீர்ப்பிடுகிறாரு, ரெண்டாவது சிலுவை வைக்கிறாங்க, மூணாவது விழுகிறார். நல்லா கவனிங்க. இந்த மூணாவது ஸ்தலம் வரை இயேசுவுக்கு பயங்கரமான வேதனை. கெத்செமனி தோட்டத்தில் இரத்த வியர்வை வியர்த்ததை லூகாஸ் நற்செய்தியில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை 22:42 இரத்த வியர்வையை விவிலிய அறிஞர்கள் என்ன சொல்லுகிறாங்கன்னா, இயேசுவுக்கு ஏற்பட்ட ஹார்ட் அட்டாக்குங்கிறாங்க. அந்த அட்டாக்ல இருந்து இந்த மூணாவது ஸ்தலம் கீழே வர்ற வரையும் பயங்கர வேதனை, துன்பம், கஷ்டம். அடிக்கிறானுங்க, உதைக்கிறானுங்க, காரி துப்புறானுங்க, பயங்கரத்தை அனுபவிக்கிறார். நாலாவது ஸ்தலத்தில் என்னது? 4 ஸ்தலம் தாயை சந்திச்ச உடனே அடுத்த ஸ்டேஷன் என்னன்னா, ஒரு ஆறுதலானது. சீமோன் உதவி செய்கிறார் சிலுவை தூக்க. அதுக்கப்புறமா இது அம்மா தொடக்கிறாங்க வெரோனிகா. அதுக்கப்புறமா ஜெருசலேம் அப்படின்னு சொல்லி அந்த தாயை சந்திச்சதுக்கு அப்புறமா தான் ஆறுதல் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. இது என்ன சொல்லுகிறாங்கன்னா, அந்த 4வது ஸ்தலத்தில் அம்மாவை பார்க்கும் பொழுது மாதா பிதாட்ட போராடி வைராக்கியத்தோடு ஒரு பரிந்துரை செஞ்சிருக்காங்க. என்னன்னா, என் மகனை ஏன் விட்ட, என் மகனுக்கு ஏதாவது நல்லது செய்யுன்னு சொன்ன உடனே அவ்வளோ தூரம் கஷ்டத்தை அனுபவிச்சவர் அதுக்கப்புறம் ஒரு ஆறுதலான நிலையை பார்க்கிறார். சத்தம் பத்தாது. தேவ பிள்ளைகளை நான் சொல்றேன், இங்க நின்றுட்டு திவ்ய நட்கனை முன்னாடி நின்று சொல்லுகிறேன், உன் வாழ்க்கையில மாதா கிராஸ் ஆயிட்டாங்கன்னா, உன் வாழ்க்கையில அம்மா மாதா சந்திச்சிட்டாங்கன்னா, உன் நிலைமை இன்னையோட தீர்ந்து நல்லா பெஸ்டா உன்னை ஆசீர்வதிக்க கடவுள்கிட்ட போராடி ஜெபிப்பாங்க, விட மாட்டாங்க, போராடி ஜெபிப்பாங்க. அதுலேயும் பாருங்க, நம்ம தமிழ்நாட்டில் கல்யாணத்துக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கிறது. ஒரு கல்யாணம்னா ஒரு நிச்சயதார்த்தம் ஒரு வச்சுட்டு அனுப்பி விட்டுருவாங்க. யூதர்களுக்குன்னு ஒரு முறை இருந்தது. என்னன்னா, மன ஒப்பந்தம் செய்வாங்க. மன ஒப்பந்தம் செஞ்சுட்டு 1 வருஷம் பிரித்து வச்சிருவாங்க. இந்த மன ஒப்பந்தம் செய்யப்பட்ட இந்த ஆண் இந்த அம்மாவை பார்க்கக்கூடாது, இந்த அம்மா இந்த ஐயாவை பார்க்கக்கூடாது. இந்த 1 வருஷத்தில் அந்த அந்த பையன் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டானா, இல்லை நோய் வந்து செத்துட்டானாக்கா, இந்த பெண்ணானவள் விதவையாக கருதப்படுவாள். ஒயிட் சாரி கட்டிட்டு நோ மோர் மேரேஜ். இதே 1 வருஷத்தில் இந்த பையன் இப்படி ஆயிடுச்சுன்னா இப்படி ஆயிடும்னு சொன்னேன். இதே 1 வருஷத்தில் இந்த பொண்ணு கர்ப்பம் ஆயிடுச்சுன்னா பார்க்கவே கூடாதுங்கிறாங்க. இதில் கர்ப்பம் ஆயிடுச்சுனாக்கா 2 முறை இந்த தண்டனை கொடுப்பாங்களா. 2 ஒன்று வந்து நிற்க வச்சு கல்லால் அடிப்பாங்க. யோவான் 3:11 சொல்லப்பட்டது போல் அங்கே வச்சு அடிப்பாங்க. அப்படி இல்லைன்னா டிவோர்ஸ் பேப்பர் யாருக்கும் தெரியாமல் எழுதி கொடுத்துருவாங்க. இது அப்படியே மாதாவுக்கு நடந்தது. என்னன்னா, மன ஒப்பந்தம் செஞ்சுட்டு மாதா ஜபத்திலும் தபத்திலும் கழித்து கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் வானதூதர் வந்து சொல்லுகிறார், யூ வில் பி கன்சீவ்டு பை த பவர். இது தாங்க ரொம்ப முக்கியம். மாதாக்கு தெரியும். தேவதூதர் வந்து சொன்னோன்னே ஆமேன் ஆகட்டும்னு சொன்னால் நான் கர்ப்பம் ஆயிடுவேன். கர்ப்பம் ஆயிட்டா ஒன்று சொசைட்டியில் என்னை கேவலமாக பேசி நடுவில் நிற்க வச்சு அடித்து கொள்ளுவாங்க, அல்லது வாழ்க்கையே போயிடும், டைவர்ஸ் பேப்பர் கொடுத்துருவாங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் கடவுளுடைய வார்த்தைக்கு ஆமேன் என்று சொல்லி தான் வாழ்க்கையே அர்ப்பணித்தோம். நான் ஒன்று சொல்கிறேன், ஒருவேளை அம்மா மாதா அந்த இடத்துல அவங்க அர்ப்பணிக்கல, அந்த ஆமேன்னு சொல்லாமல் விட்டுருந்தாங்கன்னா மீட்பின் வரலாறே உடைக்கப்பட்டிருக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனால் நம்ம பக்கம் மாதா இருக்கிறாங்கங்க. நான் நிறைய பேசணுன்னு உள்ளுக்குள்ளே பயம் திடீர்னு வந்துச்சுன்னா, ஆகவே மாதா நமக்காக இருக்கிறாங்க. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். என்னையிலிருந்து இதுக்கு முன்னாடி செஞ்சாலும் சரி செய்யலனாலும் சரி, என்னையிலிருந்து நீ பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த 53 ஜெபம் சொல்லாமல் போகாதே. ஒரு வேளை உனக்கு பயங்கர டயர்டு, பயங்கர வேலைன்னா ஒரு 10 மணி அருள் இந்த மாதிரி சொல்லாமல் போகாது. அதுவும் முடியாது ஃபாதர், பயங்கர வேலை ஃபாதர்னா 3. நான் சொல்லுகிறேன், என் உயிரை காத்த ஜெபமாலை இது. கரங்களை சத்தமாய் தட்டி போடுங்கள். இந்த மாதா உயிரை, நான் ஆக்சிடென்ட்ஸ் நடந்து பெரிய இதெல்லாம் ஆயிருக்கிறது, எனக்கு சொல்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லு, இந்த ஜெபமாலை காப்பாற்றும்.
டயர்டாக எதாக இருந்தாலும் 3 அருளுந்த முறையாவது சொல்லாமல் போகாதீர்கள். மணி அடிக்கிறது. கரங்களை சத்தமாய் தட்டி போகணும். நான் சொல்லுகிறேன், அன்னை மரியாள் நம்மை காப்பாற்றுவார். எழுந்து நின்று நம்முடைய குடும்பத்திற்காக ஜெபிச்சுட்டு நாம் முடிப்போம். எல்லாரும் எழுந்து நில்லுங்கள். கண்களை மூடி ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி, தயவுசெய்து இந்த கையை கட்டாதீங்கப்பா. நான் உன் குடும்பத்துக்காக ஆசீர்வாதம், உன் பிஸ்னஸ், ஒரே ஒரு தேவை ஆண்டவர்கிட்ட சொல்லி நான் முடிச்சிடறவங்கள தான் ஒரே ஒரு ஆசீர்வாதத்தோடு நான் முடிக்க போகிறேன். கண்களை மூடி போராட்டம் நிறைந்த ஜெபம். ஆதி ஆகமம் 32:26 சொல்லப்பட்டது, என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் உம்மை விட மாட்டேன்னு சொன்னார். ப்ளீஸ், நான் 2 கரங்களை கூப்பி கேட்கிறேன். யாரும் சும்மா நிற்காதீங்க. உன் குடும்பத்துக்காக ஒரே ஒரு விண்ணப்பத்தை எடுத்துக்கோ. குழந்தை பாக்கியமா இல்லை எந்த காரியமோ அந்த காரியம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் கரங்களை தட்டி பாடி இப்போ கொடுப்போமா? கரங்களை தட்டி பாடுங்கள் எல்லாருமே. கரங்களை தட்டி எல்லாரும் சத்தமா கண்களை மூடி. ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும். சத்தமா ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும். சத்தமா ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும். சத்தம் ஆண்கள் எல்லாரும் ஆசீர்வதி. அப்பா பிதாவே ஆசீர்வதியும், அன்புள்ள தெய்வமே ஆசீர்வதி. அப்பா பிதாவே எல்லாருமே கேட்டு பாடுங்கள். அன்புள்ள தெய்வமே ஆசீர்வதி. அப்பா பிதாவே, ஓ அன்புள்ள தெய்வமே. அப்பா பிதாவே, அப்பா ஓ அன்புள்ள நித்திய பிதாவே ஆசீர்வதியும், நிரந்தர தெய்வமே ஆசீர்வதியும். நித்திய பிதாவே, நித்திய பிதாவே, ஓ நிரந்தர தெய்வமே ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை. கரங்களை சத்தமாய் தட்டி ஓ ஆசீர்வதியும் என்னை. ஜீசஸ் ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், வலது கரத்தால் ஆசீர்வதியும், பரிசுத்த காயத்தால் ஆசீர்வதியும். வலது கரத்தால், வலது கரத்தால் அப்பா, பரிசுத்த காயத்தால், வலது கரத்தால், வலது. கண்ணை மூடி பாடுங்கள். பரிசுத்த காயத்தால் ஆசீர்வதியும், நற்கருணை நாதரே ஆசீர்வதியும், சிந்திய இரத்தத்தால் ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும். கரங்களை சத்தமா தட்டி ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும்,
ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதி. கண்களை மூடி சத்தமா தட்டி ஆசீர்வதி. குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதி. கரங்களை சத்தமா தட்டி என்னை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் என்னை அப்படியே குடும்பத்தை ஒப்பு கொடுத்து செபியுங்கள். உங்களுடைய விண்ணப்பத்தை ஆண்டவருடைய பாத்துல போகணும். வாய் திறந்து கரங்களை தட்டி தயவு செய்து வைக்கப்படாதீங்க. கண்களை மூடி ஒரே ஒரு காரியத்தை கடவுள் கொடுப்பார். என்ன வேணுமோ ஆண்டவர்ட்டப்பா, என் குடும்பத்தை நான் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன், என் வேதனையை அவமானத்தை என் பிரச்சனை ஒப்பு கொடுக்கிறேன். வாய் திறந்து செபிங்க. வாய் திறந்து நான் முடிக்க போகிறேன். வாய் திறந்து ஏசப்பா, இதோ உம்மை தவிர எங்களுக்கு வேற யாரும் இல்லை சுவாமி. வாய் தர வாய் தர வாய் தர சத்தமா ஜெபி. ஆண்டவர் மத்தியில் இறங்கி கொண்டிருக்கிறார். ஒப்பு கொடுங்கள். இயேசுவே அப்பா, தாவீதின் மகனை இறங்கி வருவீராக. எல்லாரும் செபிங்க. குடும்பத்திற்காய், உன் குடும்பத்திற்காய், உன் பிள்ளைகளுக்காய், உன்னுடைய ஜெபத்திற்காய், உன்னுடைய தேவைகளுக்காய் ஆண்டவர் இறங்கி கொடுக்கட்டும். தெய்வீக ரத்தம் மத்தியில் இறங்கட்டும். ஒப்பு கொடுங்கள், ஒப்பு கொடுங்கள், ஒப்பு கொடுங்கள், ஒப்பு கொடுங்கள். தெய்வம் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஒப்பு கொடுங்கள். குடும்பத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுங்கள். தெய்வீக ரத்தம் மத்தியில் இறங்கட்டும். தெய்வமே, இந்த பிள்ளைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. உமது வலது கர காயம் இவர்களை ஆசீர்வதிக்கட்டும். தெய்வீக ரத்தம் இவர்களை தொடட்டும் சுவாமி. உண்மையான ஆசீர்வாதத்தினால் நிரப்பும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்துவீராக. உடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்புவீராக. ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் என்னை அப்படியே முழங்கால் படிடுங்கள். எல்லாருமே எல்லாரும் முழங்கால் படிட்டு எல்லாரும் முழங்கால் படிட்டு எல்லாரும் முழங்கால் படிட்டு கைகளை கூப்பி ஒரு நிமிடம் நான் உங்களுக்காய் செபிக்கிறேன். உன்னுடைய குடும்பத்திற்காய் ஒரு நிமிடம் நான் செபிச்சு ஒப்பு கொடுக்கிறேன். கண்களை மூடி கரங்களை கூப்பிக்குள்ள இந்த நேரத்தில் ஆண்டவர் மத்தியிலே வருவார். உன் தலை மேல அவருடைய கரத்தை வைத்து ஆசீர்வதிப்பார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, வேதனையோடு கஷ்டத்தோடு முழங்கால் படித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை இப்படி பார்த்து ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஐசையா 52 படிப்பது போல உங்களை ஆசீர்வதிக்காதபடி என்னுடைய கரம் குறுகவில்லை என்று சொன்னீரப்பா. உம்முடைய விரிந்த கரத்தினால் இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நான் கண்ணீரோடு செபிக்கிறேன் சுவாமி. பல்வேறு பிரச்சனைகள், வேதனைகள், அவமானத்தோடு இவங்க முட்டி போட்டிருப்பாங்க சுவாமி. உம்முடைய வலக்கர காயம் இவர்களை தொடுவதாக சுவாமி. உம்முடைய வலக்கர காயம் இவர்களை தொடுவதாக சுவாமி. பிள்ளை சூனிய கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படட்டும் சுவாமி. சாபக்கேடுகள் எல்லாம் உடைக்கப்படட்டும். எங்களுக்காய் நீர் பரிந்து பேசி எங்களுக்காய் நிறைவான ஆசீர்வாதத்தை பிதாட்டிருந்து வாங்கி கொடுக்கும்படியாய் நாங்கள் தாழ்த்தி இப்ப கொடுக்கிறோம் சுவாமி. இந்த பங்குல இருக்கிற சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வர எல்லாரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. பங்கு தந்தையும் அவரோடு இணைந்து செயல்படுகிற எல்லா அருட்தந்தையர்களையும் உடைய பாதத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. தெய்வீக ரத்தத்தினால் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திவ்ய நற்கருணை உங்க மத்தியில் எடுத்துட்டு வந்து பிளஸ் பண்ணுவாரு. திவ்ய நற்கருணை பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்று பிறகு நாம் இறுதியிலே கடைசி பிளஸிங்கை நாம் வாங்குவோம். கரங்களை கூப்பி கண்களை திறந்து திவ்ய நற்கருணை பார்த்து உன் மத்தியில் வந்து கொண்டிருக்கிற அந்த தெய்வீக உடலை இயேசப்பா ஒரே ஒரு வார்த்தை சொல்லி எனக்கும் என் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதத்தை தாரும் சுவாமி. பல்வேறு கவலையினால, பல்வேறு அவமானத்தினால நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சுவாமி. உம்முடைய பரிசுத்த கரத்தினால் என்னை தொடும்படியாய் நான் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி முற்றிலுமாய் அவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து என்னை ஆசீர்வதியும் சுவாமி. என்னை பலப்படுத்தும் அப்பா.
உமக்காய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை எனக்கு தாரும் என்று சொல்லி அவரை திவ்ய நற்கருணைய கைகளை கூப்பி வாயை திறந்து பிரயர் பண்ணி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வேண்டாம். அவர் இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வேண்டாம். தெய்வம் இறங்கி உங்களை தொட்டு ஆசீர்வதிக்கட்டும். இந்த உலகத்தில் நல்லவர் என்று சொல்லி அவரை தவிர வேறு யாரும் இல்லை. தெய்வம்தான் நல்லவராக இருக்கிறார். கரங்களை கூப்பி நாம் ஒப்பு கொடுப்போம். கரங்களை கூப்பி திவ்ய நற்கருணை வரும் பொழுது இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் என்று சொல்லி பாடி ஒப்பு கொடுப்போம். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், நல்லவர் எனக்கு. சத்தமா சொல்லுங்க. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், நல்லவர் எனக்கு. சத்தமா பாடுங்க. இயேசு. எஸ் லார்ட். இயேசு, இயேசு நல்லவர், நல்லவர் எனக்கு. சத்தமா பாடி இப்ப கொடுப்போமா? இயேசு. நல்லவர் எனக்கு. God is so good, God is so good, God is so good, is so good to me. கரம் உயர்த்தி சொல்லுங்கள். God is so good. நல்லா மேல உயர்த்தி. God is so good. உணர்ந்து சொல்லுங்கள். God is so good, is so good to me. இயேசு நல்லவர். கரங்களை கூப்பி இயேசு நல்லவர். சத்தமா. இயேசு நல்லவர், நல்லவர் எனக்கு. திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடும். எல்லாரும் சேர்ந்து திரு. நிறைய பேர் பாடுறதே இல்லை. சோலோ பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நான் வரலங்க. 80% தான் பாடுறீங்க. கடவுள் உன்னை பார்த்து கொண்டு சும்மா தானே இருக்கிறோம். தயவுசெய்து எல்லாரும் கண்களை திறந்து தேவி நற்கனை பார்த்து எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. மனதின் ஆழத்திலிருந்து அவரை சொல்லுவோம். திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடும். எல்லாரும் சேர்ந்து திரு. அப்பா திரு நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமே வனைந்திடும். குயவன் கையில், குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமே
வனைந்திடுமே. திருக்கரத்தால் திருக்கரத்தால் குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமே வனைந்திடும். திருக்கரத்தால் எல்லாரும் திரு திரு சித்தம் போல் நடத்திடுமே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். சத்தமா ஒரு மீண்டும் ஒரு முறை சத்தமா ஒரு எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. என ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. சொல்லுங்க ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு உயிருள்ள இறைவனின் ஆவியே என்னில் எழுந்தருளும். உயிருள்ள இறைவனின் ஆவியே என்னில் எழுந்தருளும். நோருக்கும் ஊருக்கும் உருவாக்கி நீரப்பும். உயிருள்ள இறைவனின் ஆவியே என்னில் எழுந்தருளும். உயிருள்ள இறைவனின் உயிருள்ள யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை. சத்தமா ஆராதனை ஆராதனை. செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை. சொல்லுங்க ஓசானா உன்னத தேவனே. கரங்களை எல்லாம் உயர்த்தி ஓசானா ஓசானா ஓசானா. சத்தமா சொல்லுங்க ஓசானா உன்னத தேவனே.
ஓசானா 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 ஓசானா. உன்னத தேவனே ஓசானா ஓசானா ஓசானா. எங்களை நேசிக்கும் வல்லமையுள்ள தகப்பனே, எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நற்கருணை நாதரே, ஆசீர்வதித்து இரக்கத்தையும் அருளையும் கொடுக்கும்படியாய் நாங்கள் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் சுவாமி. உடைய வலக்கர காயம் எங்களை தொட்டு பலப்படுத்தட்டும். உடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஏற்றுக்கொள்ளுவீராக, நீர் ஏந்திக் கொள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். கைகளை கூப்பி, எல்லாரும் கைகளை கூப்பி கண்களை திறந்து, இதோ இயேசு கிறிஸ்து. சகோதரனே, சகோதரியே, கடவுளை கையில் பிடிச்சிட்டு ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். உன்னை திக்கற்றவனாக கடவுள் விட மாட்டார். உனக்காக ரத்தத்தை சிந்தின கடவுள், நீ எங்கெல்லாம் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு வேதனையோடு நிற்கிறாயோ அங்கெல்லாம் உனக்கு கடவுள் உயர்த்தி பிடிப்பார். உனக்கு நல்ல பிளஸ்ஸிங் கொடுப்பார். வருமானம் கிடைக்கும், வருமானம் கிடைக்கும், லோன் கிடைக்கும். நீ எதுக்காக முட்டி போட்டு எந்த காரியத்திற்காய் செபிக்கிறாயோ இந்த கடவுள் கட்டாயம் கொடுப்பார். உன்னை கைவிட மாட்டார், உன்னை கைவிடவே மாட்டார். இணை சட்டம் 28:1 படி உன்னையும் உன் குடும்பத்தையும் உயர்த்தி பிடிப்பார். நம்புறவங்க மட்டும் கரங்களை சத்தமாய் தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். நீ பயமில்லாமல் எழுந்து போ, பயப்படாமல் எழுந்து போ. பயப்படாத, எதை குறிச்சும் பயப்படாத. கடவுளை கையில் வச்சுட்டு நான் சொல்லுகிறேன், யாரையும் நம்பாத. என் தெய்வம் உனக்காக போராடுவார். யாத்ராகமம் 14:14 சொல்லுகிறது, உனக்காக நான் போராடி ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லி கரங்களை கூப்பி இறுதி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். எல்லாம் அல்ல அன்பு இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவிதாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.